ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்டர்நேஷனல் கார் மார்க்கெட்டில் நிசான்ங்கிறது ஒரு மிக முக்கியமான கார் கம்பெனி. ஆனால் இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிசான் எத்தனையோ கார்கள் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருந்தாலும் அவங்களால பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக முடியல. ஆனால் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிசான் கிட்ட ஒரே ஒரு கார் தான் இருந்துகிட்டு இருக்கு, அதாவது நிசான் மேக்னெட்டுங்கிற கார். இந்த காரை மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச், இந்த காரோட சர்வீஸ், டிரைவிங் கம்ஃபோர்ட், இது மட்டும் இல்லாமல் இதனோட சர்வீஸ் காஸ்ட். ஸோ இதனோட அடிப்படையான காரணங்களாக மக்கள் இந்த காரை விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாம் இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் நிசான் மேக்னெட் காரை பற்றின ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நிசான் மேக்னெட் காரை பற்றின டீட்டெயில் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான தரமான எந்த கலப்படமும் இல்லாத 100% தரமான தேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தான் இந்த தேனுடைய ஆரிஜின். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேனுடைய விலையும் காண்டாக்ட் நம்பரையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த தேனை வாங்கிக்கலாம். நிசான் மேக்னெட் இந்த காரனுடைய தமிழ்நாடு ஆண்ட்ராய்ட் ப்ரைஸுங்கிறது 7,20,20,000 ஆரம்பிச்சு 14,08,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக வந்துகிட்டு இருக்கு. இந்த கார் எந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காராக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது பெரிய எஸ்யூவி காருக்குண்டான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய காராகவும், அது மட்டும் ஓரளவுக்கு ஒரு எஸ்யூவி காருக்குண்டான டிரைவிங் கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு காராகவும் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஃபியூல் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லையுமே இருக்கு. டிரான்ஸ்மிஷனை பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கை பார்க்கும்போது இங்கே ரெண்டு விதமாக ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. அதை ஏஎம்டியில் கொடுத்துருக்காங்க, கூட சிவிடியில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுடைய கம்பேரிசனை பின்னால் பார்க்கலாம். அது சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் மேனுவலில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக்கில் சுத்தமாக கொடுக்கல. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 4 வேரியண்ட்டில் தான் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. அதாவது விசியா, அக்சண்டா, கனெக்டா, டெக்னா அப்படிங்கிற 4 வேரியண்ட்டில் இந்த காரை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் எந்த கார் கம்பெனியும் இப்படிப்பட்ட வேரியண்ட் நேமை கொடுத்த கிடையாது. அந்த அளவுக்கு வாயில் வராத வேரியண்ட் நேமை கொடுத்துருக்காங்க. இதுவுமே அவங்களோட சேல்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது, இந்த காரினுடைய மைலேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிசான் மேக்னெட் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 19.4 km/லிட்டர். அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஏஎம்டி எடுக்கிறீங்கன்னா 19.7 km/லிட்டர். அதே சிவிடி இருக்கக்கூடிய பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் எடுக்கும்போது 17.9 km/லிட்டர் மைலேஜ் கூடிய காராக இருந்துகிட்டு இருக்கு. சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24 km/kg மைலேஜ் கூடிய காராக இருந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது மிக முக்கியமான செக்மெண்ட்டாக இந்த காரோட டைமென்ஷன் என்ன, எந்த அளவுக்கு இந்த கார் கம்ஃபர்ட்டான கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிசான் மேக்னெட்டோட லெந்தை பார்க்கும்போது 3994 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை விட்ட பார்த்தீங்கன்னா 1758 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பார்க்கும்போது 1572 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. லென்த், விட்டு, ஹைட் இந்த மூணுமே அடிப்படையை வச்சு பார்த்தீங்கன்னா நிசான் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரோவில் அட்டகாசமான கம்ஃபர்ட்டை தாராளமாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு சீட்டுமே கேப்டன் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமாக இருக்கட்டும், ஷோல்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை நீ சப்போர்ட்டாக இருக்கட்டும், டை சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா விதத்திலும் ஒரு பெர்ஃபெக்டான காராக நிசான் மேக்னெட் கார் இருக்குது. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பேர் உட்காந்து கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடிய அளவில் ஒரு பெர்ஃபெக்டான காராக இருக்குது. 3 அடல்ட் கண்டிப்பாக உட்காந்து பெரிய கம்ஃபர்ட் இருக்காது. அதே நேரத்தில் 3 சின்ன பிள்ளைங்க உட்காந்தாங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். ஒரு லாங் ஜேர்னிக்கு ஏற்ற கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 4 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நிசான் மேக்னெட்டுங்கிறது ஒரு பெரிய லாங் ஜேர்னிக்கு ஒரு கம்ஃபர்ட்டான கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அஃபிஷியலாக இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5 சீட்டு கெப்பாசிட்டி வரக்கூடிய காராக இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் 4 சீட்டராக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா கம்ஃபர்ட் இருக்கும். இந்த காரோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸை பார்க்கும்போது 205 மில்லிமீட்டரில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரோடுக்கு ஏற்ற ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸை தாராளமாக இந்த காரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வண்டியோட மொத்த எடையை பார்க்கும்போது 1103 கிலோகிராம். இதே செக்மெண்ட்டில் கூடிய பல கார்களுடைய வண்டியினுடைய எடை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிடையாது, 1000 கிலோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிசான் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் 1103 கிலோகிராம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட சேஃப்டிங்கிறது வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல கூடிய பல கார்களுமே பின்னுக்கு தள்ளிக்கிட்டு டாட்டாவோட நெக்ஸான் காருக்குமே டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய அளவிலான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்டுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 40 லிட்டர் இந்த காரில் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. இப்போ மிக முக்கியமாக இந்த காரில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஜின் டெவலப் பண்ண பவர் என்ன, டார்க் என்ன, இந்த கார் எடுத்து ஓட்டினா நமக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 3 இன்ஜின் ஆப்ஷன் இந்த காரில் இருக்குது. அதாவது நார்மலான பெட்ரோல் இன்ஜின் ஒன்று கொடுத்துருக்காங்க, டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு சிஎன்ஜிலுமே கொடுத்துருக்காங்க. நார்மல் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.0 B4D பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 999, அதாவது 999 சிசி கெப்பாசிட்டி. பவரை பொறுத்த வரைக்கும் 71 பிஹெச்பி பவர். டார்க்கை பொறுத்த வரைக்கும் 96 நியூட்டன் டார்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடில் மேனுவல், கூடவே 5 ஸ்பீடில் ஏஎம்ஜியில் கொடுத்துருக்காங்க. அந்த ஏஎம்டி டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி. அவ்வளோ பெரிய ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட் கண்டிப்பாக இருக்காது. ஆட்டோமேட்டிக் எனக்கு கார் வாங்கணும், அதுவும் கொஞ்சம் பட்ஜெட் ப்ரைஸில் வாங்கணும்னு இருக்கக்கூடியவங்க இதை சூஸ் பண்ணலாம். இருந்தாலும் மினிமம் ஒரு 15 20 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி பார்த்து அதுக்கு பிறகு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதை மட்டும்தான் இது உங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்டி டெக்னாலஜி இருக்கக்கூடிய எதை எடுத்து நீங்கள் ஓட்டினாலும் லேகுங்கிறது பயங்கரமாக ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல்
வண்டியோட கியர் சேஞ்ச் ஆகுறதும் உங்களுக்கு பெரிய அளவில் ஃபீல் ஆகும். இரண்டாவது இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 1.0 HRAO டர்போ பெட்ரோல் இன்ஜின். இதில் உங்களுக்கு மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கில் CVT டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க, அதாவது கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி. ஒரு ஆட்டோமேட்டிக் கார்னா கண்டிப்பாக CVTயாக இருக்கணும், இல்லை DCTயாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஃபீலையும் கொடுக்கும். ஒரு ஸ்போர்ட் எலமெண்டோட நம்மளால் ஒரு ஆட்டோமேட்டிக் காருமே ஓட்ட முடியும். சீம்லெஸ்ஸான டிரைவிங் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 999 cc கெப்பாசிட்டி. பவரை பொறுத்த வரைக்கும் 99 bhp பவர். நார்மல் இன்ஜின் எடுத்திங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய பவருங்கிறது 71 bhp பவர். அதே நீங்கள் டர்போ எடுக்கும்போது 99 bhp பவர் கொடுத்துருக்காங்க. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 152 நியூட்டன் டார்க்கு கொடுத்துருக்காங்க. CVTயில் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினில் மேனுவல் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கில் இந்த காரில் இந்த ரெண்டில் எதை எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் CVT இருக்கக்கூடிய எடுங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, இந்தியன் கார் மார்க்கெட்டில் CVT டெக்னாலஜியோட ஆட்டோமேட்டிக் கொடுக்குறதுல கம்மியான ப்ரைஸ் இருக்கக்கூடிய ஒரே கார் இருக்குது நிசான் மேக்னெட்டுங்கிற கார். வேறு எந்த காருமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்கல அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ CVT இருக்கக்கூடிய ஒரு கார் வாங்கணும், ஒரு ஆட்டோமேட்டிக்கோட நம்ம பெர்ஃபெக்டான டிரைவிங் எந்தூசியாசம் இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க நீங்கள் டேரெக்டாகவே நிசான் மேக்னெட்டிக் கார் எடுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சிஎன்ஜியோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே 1.0 B4D பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்த வரைக்கும் 999 cc கெப்பாசிட்டி. டார்க்கு பொறுத்த வரைக்கும் 96 நியூட்டன் டார்க். உங்களுக்கு 71 bhp பவர்லையுமே இந்த காரை கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீடில் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சிஎன்ஜி எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. பெரிய அளவிலான டிரைவிங் கம்ஃபர்ட் கண்டிப்பாக இருக்காது. மைலேஜை மட்டுமே நீங்கள் குறிக்கோளை வச்சு எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் சிஎன்ஜி ஆப்ஷனை எடுத்துக்கலாம். இப்போ மூணாவது மிக முக்கியமான செக்ஷனுங்கிறது இந்த காரில் என்டர்டைன்மெண்ட் கம்யூனிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஸ் வேரியண்டான விசியா எடுக்கிறீங்கன்னா இங்கே என்டர்டைன்மெண்ட் கம்யூனிகேஷன் சுத்தமாக 0. மிட் வேரியண்டான அக்சென்டார் அது கனெக்டாக எடுக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட் டெக்னா எடுக்கும்போது மேக்ஸிமமான எல்லா விஷயத்தையுமே கொடுத்துருக்காங்க. 8 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, USB கனெக்டிவிட்டி இருக்குது, 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 2 டியூட்டர் கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, GPS நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆர்கமை சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதனால் மேக்ஸிமமான ஒரு சவுண்ட் ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ மிக முக்கியமாக இந்த காரில் சேஃப்டி ஆஸ்பெக்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கார் எடுக்கிறதா இருந்தாலும், அது புது கார் எடுங்க அல்லது பழைய கார் எடுங்க, எந்த கார் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த காரில் சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சு எடுக்கிறது நமக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும். நம்மளை பல பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்குங்கிறது எப்போவுமே வண்டியோட ப்ரைஸை பார்ப்போம், மைலேஜை பார்ப்போம், அழகாக பார்ப்போம், கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸை பார்ப்போம், ரீசேல் வேல்யூவை பார்ப்போம், சேஃப்டியை பார்க்குறது கிடையாது. சேஃப்டிங்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஸோ இந்த ஒரு காரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அட்டகாசமாக சேஃப்டி கொடுத்துருக்காங்க. பில்டு ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், சேஃப்டி ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்ட். இருந்தாலும் வண்டியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்க்கலாம். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, பிரேக் அசிஸ்ட் இருக்குது, சென்ட்ரல் லாக்ஸ் இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக்காக வருது, ஆன்டி தப்டி டிவைஸ் கொடுத்துருக்காங்க, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லையும் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் இம்மோபிளைசர் இருக்குது, அதாவது உங்களுடைய இன்ஜின் அதான் நீங்கள் வண்டி இக்னேட் பண்ணும்போது உங்கள் கீழே கூடிய கோட் இன்ஜின் கோட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சு மட்டும் தான் வண்டி இக்னேட் ஆகும். அது இல்லாமல் வண்டி உங்களால் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியாது. இனி பின்பக்க கேமரா பொறுத்த வரைக்கும் கைட்லைன்ஸோட கொடுத்துருக்காங்க, ஆன்டி தஃப்ட் டிவைஸ் கொடுத்துருக்காங்க, 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் மேனுவலாக லாக் பண்ண மறந்தாலும் கூட ஒரு 10-15 கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்கள் வண்டி மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோருமே லாக் ஆகும். அது மிக முக்கியமான விஷயம். அது இதில் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹில் அசிஸ்ட் இருக்குது, இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அதை எங்கேயா நீங்கள் வண்டியை மோதிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோருமே அன்லாக் ஆயிரும். அது இந்த காரில் கொடுத்துருக்காங்க. 360 கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கன்க்ளூஷனாக நாம் இந்த ஒரு கார் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நிசான் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் வண்டி பார்க்குறதுக்குமே ஒரு SUV கார்க்குன்னு தோற்றத்தை தாராளமாக கொடுத்துருப்பாங்க. வண்டிக்குள்ளாடியுமே தீம் அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஃபீச்சர்ஸுமே ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை உள்ளாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை கிளாடிங் எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கும். அது ஒரு பெரிய ஃபீலை கொடுக்காது. பட் இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை கடந்து டிரைவிங் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் CVT எடுக்கிறீங்க அப்படி, அதாவது டர்போ இன்ஜின் எடுக்கிறீங்கன்னா பெர்ஃபெக்டான டிரைவிங் கம்ஃபர்ட்டை தாராளமாக கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து நார்மல் இன்ஜினுக்கு போகும்போது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு SUV காருக்கு உண்டான டிரைவிங் கம்ஃபர்ட் கண்டிப்பாக இருக்காது. ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் காருக்கு உண்டான டிரைவிங் கம்ஃபர்ட்டை இந்த காரில் கொடுத்துருப்பாங்க. 71 bhp பவருங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான டிரைவிங் கம்ஃபர்ட் கண்டிப்பாக இருக்காது. ஆனாலும் ஒரு டீசெண்டான ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேஸ் வேரியண்ட் கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். மிட் வேரியண்ட் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட் போகும்போது மேக்ஸிமமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெர்ஃபெக்டான சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. மேக்ஸிமம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்
கொடுத்துருக்காங்க. குளோபல் என்கேப்பினுடைய கிராஷஸ் ரேட்டிங்ல இருக்கட்டும், இல்ல பாரத் என்கேப்பினுடைய கிராஷஸ் ரேட்டிங்ல இருக்கட்டும், ரெண்டுலையுமே நல்ல பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. இதை கடந்து மைலேஜ்ங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். மைலேஜை பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அவங்க கிளைம் பண்ணுறது 19.4 km/லிட்டராக இருந்தாலும் நமக்கு ஆன் ரோட்டில் கிடைக்கிறது ஒரு 16லேருந்து 17 தான் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு. இதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட ரிப்போர்ட் பண்ண விஷயம். 16லேருந்து 17 தான் கிடைச்சிட்டு இருக்கு. அதை ஏஎம்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா இதுவுமே ஒரு 17 கொடுக்குது. சிவிடி எடுக்கிறீங்கன்னா 14-15 தான் மேக்ஸிமம் கொடுக்கக்கூடிய மைலேஜாக இருக்குது. ஸோ சிவிடி எடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் என்னென்னா 15 கிலோமீட்டருக்கு கீழே தான் உங்களுக்கு மைலேஜ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார் ஒரு பெர்ஃபெக்டான கார். ஏன்னா நிசான்கிற பிராண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கார். இதில் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப மார்ஜினலைஸ் பண்ணாமல் ஒரு நல்ல காரை இந்த காரை கொடுத்துருக்காங்க. இதில் டிரைவிங் கம்ஃபர்ட்டுங்கிறது வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ரிப்போர்ட் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். இன்னொரு வீர் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அமீன் விவேக். தேங்க்யூ.